ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம மிக்சர் பண்ணலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முறுக்கு மாவு பிணையிறோம்ல, அந்த பத்தில் இருக்கணும் கொஞ்சம். அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகனா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் புளிய முடியாது முறுக்கு. மிக்சர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது கடலை மாவுனால. நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டக்குன்னு பண்ணுற ஸ்நாக்குன்னா இது பண்ணலாம். நம்ம இதில் நீங்கள் காராச்சோ போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய அந்த கடலைப்பருப்பு நிறைய போட்டுக்கலாம் மிக்சரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் எதுவுமே ப்ளைன் மிக்சராக தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஈஸியாக பண்ணோம்ல, அதனால் இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா நீங்கள் விட்டுக்கலாம், ப்ளைனாக வேணால் விட்டுக்கலாம், நீங்கள் விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம புளியணும். அதை பாருங்க, முறுக்கு வழக்கில் போட்டிருக்கேன் நான். இது இடியாப்ப வழக்குன்னு சொல்லாங்களா, அது அந்த மாதிரி. இது ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது அந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. நம்ம புளிகிற பதத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள், சூப்பராக வரும். அது சீக்கிரம் வெந்துடும். மிச்சம் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. நம்மளுக்கு முறுக்கு மாதிரிலாம் டைம் எடுக்காது. இன்னும் சீக்கிரம் வெந்துடும். அது நீங்கள் எதுனாலும் மிக்சர் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அது நம்ம எண்ணெய் குடிக்காதுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்கும்ல இதுக்கெல்லாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் இழுக்காது. பாருங்கள், நான் புளி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டோம்னா சுத்தமாக அந்த மிக்சரில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஆயிலே இருக்காது. ட்ரையாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. போட்ட ஆயில் அப்படியே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் அது புளி போட்டால் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாமாவும் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நம்ம சீக்கிரம் நம்ம கொஞ்சம் 1 கப்பு போட்டாவே நம்மளுக்கு நிறைய வரும். அது நம்மளுக்கு ஏன்னா இது நிறையவும் போட முடியாது நம்மளால். நான் 2 கப்லாம் போட்டால் நிறைய டைம் எடுக்கும் நம்மளுக்கு. அது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மிக்சர். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பீஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா சின்னதாக நொறுக்கிக்கலாம். நம்ம அதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. சுத்தமாக ஆயிலே இல்லை. நம்ம புளி போட்டாலும் சுத்தமாக ஆயிலே. பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அது இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஸ்நாக் ரெசிபி வேணுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.